அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். புனித மாதமான ரஜப் மாதத்தில் இருக்கின்றோம். இந்த நாட்கள் முடிய இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. ரஜப் மாதம் என்றவுடன் நிறைய பேருக்கு நினைவுக்கு வருவது மேகராஜ் பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்திற்கு சென்ற நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமையை நிரூபித்த நாள் அது. சிறந்த ஒரு இரவு, பாக்கியமிக்க இரவு மேகராஜ் இரவு. மேகராஜ் இரவு என்பது 100% உண்மையான நடந்த ஒரு விஷயம். இதில் எந்த பொய்யும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டு போகிறாங்க. எங்கேருந்து? காபாலேருந்து பைத்துல் முகத்தஸ் அங்கே ஃபஸ்ட்டு போகிறாங்க. அங்கேருந்து பைத்துல் முகத்தஸ்லேருந்து விண்ணுலக பயணத்திற்கு புராக் என்ற வாகனத்தின் மூலமாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு வானத்திலையும் போகிறாங்க. ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களையாக பார்க்குறாங்க. கடைசியாக 7வது வானம். 7வது வானத்தில் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வை சந்திக்கிறாங்கன்னா நேரடியாக அவங்க பார்க்கல, அல்லாஹ் கிட்ட பேசுகிறாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். ஒரே ஒரு இரவு தான், ஆனால் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. நிறைய விஷயங்கள் அந்த இரவில் நடந்திருக்கு. சொர்க்கத்தை பார்க்குறாங்க, நரகத்தை பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக இருந்து தொழ வைக்கிறாங்க. எல்லாமே அந்த ஒரு இரவில் நடக்குது. அவ்வளவு பாக்கியம் மிக்க இரவு. இந்த இரவை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கட்டாய கடமை. இது பொய் சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. ஆனால் ரஜப் 27 அன்னைக்கு தான் இந்த ஒரு மெஹராஜ் இரவு நடந்தது. அந்த 27 தான் இந்த இரவு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இல்லை. உறுதியாக இந்த நாளில் தான் நிகழ்ந்திருக்கு சொல்லிட்டு. ஆனால் மெஹராஜ் இரவு நடந்திருக்கு, அதை நாம் நம்பணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் மேகராஜ் தினம். இந்த நாளில் நோன்பு வைக்கணும், குறிப்பிட்ட ஒரு தொழுகை இருக்குது, இப்படிலாம் சொல்லி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நபி அவர்கள் நமக்கு அப்படி கற்றுத்தரவில்லை, சஹாபாக்களும் அப்படி செய்யலை. அதனால் டெய்லியும் நமக்கு என்ன விதியாக்கி இருக்கானோ அதை நாம் டெய்லியும் செஞ்சுட்டு வந்தாலே ஈருலகிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். மேகராஜ் தினம்னாலே நமக்கு முக்கியமாக ஞாபகம் வருது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த ஒரு இரவில் ஒரு 3 கட்டளைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அதை நாம் டெய்லியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தீர்வாக அது இருக்கும். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் தீர்வு அந்த ஒரு 3 அமல்களில் இருக்குது. அதே போல் மறுமையின் வெற்றியும் இதில் தான் அடங்கியிருக்கு. இந்த 3 நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அது மேகராஜ் இரவில் தான் அடங்கியிருக்கு. மேகராஜ் தினம் உறுதியாக இந்த தினம்தான். அந்த ஒரு தினம் என்னைக்கு சொல்லிட்டு நம்ம அலசி ஆராய்ஞ்சி அதற்காக நாம் வாதாடுவதை விட அந்த ஒரு இரவில் நமக்கு வழங்கப்பட்ட அல்லாஹ் நம்மக்கிட்ட அந்த கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்ன? முதல் விஷயம் தொழுகை. தொழுகையை தான் அல்லாஹ் அந்த ஒரு இரவில் கடமையாக்கினான். ஃபஸ்ட்டும் தொழுகை இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து தொழுகை இருக்குது. ஆனால் அவங்க இஷ்டத்துக்கும் தொழுதுட்டு இருந்தாங்க. இந்த நேரம் தான், குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் தொழுகலை, இத்தனை ரக்காத் சொல்லிட்டு சொல்லப்படலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயமாய நமக்கு மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. 5 வேளை தொழுகை. 5 வேளை தொழுகை, ஃபஜ்ரு, துஹரு, அஸ்ரு, மஹ்ரிபு, இஷா. ஒவ்வொருத்துக்கும் இந்தந்த வக்து சொல்லிட்டு தனித்தனியாக அல்லாஹ் பிரிச்சுட்டான். ஆனால் முதல்ல 5 நேர தொழுகை இல்லை, 50 நேர தொழுகையாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு கடைசியாக 5 நேர தொழுகை. அதாவது 5 நேர தொழுகையை விட 10 மடங்கு அதிகமாக நன்மை கிடைக்கும். 50, அதாவது ஒரு நன்மையான ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், அதுக்கு பிரதிபலன் நமக்கு என்ன கிடைக்கும்? 10 மடங்கு கூலிகள் கிடைக்கும். அதே போல் 5 நேர தொழுகை, அதற்கு பிரதிபலனை அதை விட 10 மடங்கு அதிகமாக 50 நேர தொழுகை சமமாக நமக்கு கூலிகள் கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் நடக்குது. முதல் விஷயம். இரண்டாவது என்னது? சூரத்தில் பக்ரா. சூரா பக்ராவை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சூறாவோட கடைசி 3 வசனங்களை அல்லாஹ் கொடுக்குறான். இந்த சூரா பக்ராவோட கடைசி 2 வசனங்கள் உங்களுக்கு தெரியும். அர்ஷின் கீழிலிருந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள் இவை. இந்த 3 வசனங்களும் அந்த மெஹராஜ் தினத்தில் தான் வழங்கப்பட்டது அப்படின்னு இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருக்குது. கடைசியாக என்னது? இணை வைக்காத நிலையில் பெரும்பாவங்கள் செய்திருப்பேன், அவர்களுக்கு மன்னிப்பு என்ற 3 கட்டளைகள். அதாவது நாம் என்ன தவறுகள் செஞ்சாலும் அல்லாஹ் அதை மன்னிக்கின்றார். அந்த ஒரு பெரிய விஷயம் இந்த ஒரு இரவில் தான் நமக்கு கிடைக்குது. முன்னிருந்த சமுதாயத்துக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான்.
என்ன ஒரு தவறுகள் நாம் செஞ்சாலும் நிச்சயமாக அல்லாஹ்விடம் தௌபா செய்யும்போது அதற்கான மன்னிப்பு இருக்குது. இப்போ இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சரியாக 5 வேளை தொழுகிறீங்க அதை முதல்ல பார்க்கணும். இதில் நம்மளை பிரிச்சுக்க கூடாது, இந்த டைம் தான் எனக்கு இருக்குது அப்படிலாம் இல்லவே இல்லை. தொழுகை என்பது கட்டாய கடமை. 5 வேளை தொழுகை நிச்சயமாக நாம் தொழுதே ஆகணும். ஏன்னா மறுமையில் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான். அதை மட்டும் நமக்கு சரியாக அமைஞ்சிச்சுன்னா மற்ற எல்லா கேள்விகளும் லேசாக இருக்குமா, நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் அதில் ஏதாவது சின்ன ஒரு பிழை ஏற்பட்டுச்சுன்னா அடுத்தடுத்து சறுக்கலாக இருக்கும். அதனால் 5 வேளை தொழுகையை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டுடாதீங்க. நம்முடைய வெற்றிக்கு துணை நிற்பது தொழுகை தான். உங்கள் பசங்க நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லணும், அவங்க நல்ல வசதி உள்ளவர்களாக வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் தொழுகை தான். 5 வேளை தொழுகை நம்மக்கிட்டேயும் நம்முடைய பிள்ளைகிட்டையும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்களுக்கு எப்படியாவது அல்லாஹ் வெற்றியை தந்துடுவான். மானக்கேடான பல விஷயங்களிலிருந்து நாம் தொழுகின்ற தொழுகை நம்மை காப்பாற்றும். இந்த உலகத்திலையும் நமக்கு கை கொடுத்து உதவி செய்யும், மறுமையிலையும் பெரும் ஒரு விஷயத்தை பொக்கிஷமான பாக்கியமான சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். அடுத்ததாக பாவ மன்னிப்பு கேட்காம ஒரு நாளையும் நாம் கழிக்கவே கூடாது. அல்லாஹ்விடம் தினம் பாவ மன்னிப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அஸ்தகுஃபிருல்லா சாதாரணமாக நினைப்போம், ஆனால் அந்த ஒரு வார்த்தையில் அவ்வளவு பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. நம்முடைய ஒவ்வொரு சோதனைக்கும் தீர்வு இந்த ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கு. அதனால் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாவ மன்னிப்பிற்கான துவாக்களை ஓதுங்க. தமிழில் நீங்கள் கேட்கலாம், பாவ மன்னிப்பிற்கு சொல்லிட்டு நிறைய துவாக்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவாக்கள் சொல்லிட்டு எடுத்து ஓதிட்டு வாங்க. ஜும்மா நாள் இன்னும் சிறப்பான நாட்கள்லாம் இருக்குல்ல, அந்த நாட்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓதுங்க. ரெண்டாவது விஷயம், நான் ஃபஸ்ட்டும் சொல்லிட்டேன், மூணாவதும் சொல்லிட்டேன். ரெண்டாவது சூரா பக்கரா அத்தியாயத்தின் கடைசி 3 வசனங்கள். இதில் கடைசி 2 வசனங்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இரவில் இந்த 2 வசனங்களை ஓதுனா போதும், அதுவே அவருக்கு போதுமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யார் 3 இரவுகள், எந்த வீட்டில் 3 இரவுகள் இது ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் ஓடி விடுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நிறைய சிறப்புகள் இருக்குது. அர்ஷின் கீழிருந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள். டெய்லியும் இதை நீங்கள் ஒரு முறை ஓதுனா போதும். இந்த 2 வசனங்களை எடுத்து நீங்கள் டெய்லியும் ஓதி பாருங்க. 3 நாட்கள் தான், அந்த 3 நாட்கள்லேயே நல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இப்போ மெஹராஜ் இரவுனாலே உங்களுக்கு இந்த தொழுகை, அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நாளில் மட்டும் தொழுகை நோன்பு இல்லாமல் அந்த நாளில் அந்த இரவில் அல்லாஹ் நமக்கு இட்ட இந்த 3 கட்டளைகளை டெய்லியும் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினா நிச்சயமாக நமக்கு வெற்றி தான். வருஷத்துக்கு ஒரு முறை நினைக்காம நம்முடைய நாட்களில் ஒவ்வொரு நாளும் இந்த நினைவு இருந்து கொண்டே இருக்கணும். தொழுகை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 5 வேளை தொழுகை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதே போல் பாவ மன்னிப்பு துவாவும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை ஓதிக்கிங்க. ரெண்டாவதாக இருக்கிறது சூரா பக்ரா அத்தியாயத்தின் கடைசி 3 வசனங்கள். நான் 2 வசனங்களை மட்டும் இதில் கொடுக்குறேன், ஏன்னா அந்த 2த்தையும் நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வருவது சிறப்பு. என்னோட வீடியோக்களில் ஒரு 2-3 தடவை நான் அந்த சூரா பக்ரா அத்தியாயத்தின் அந்த கடைசி 2 வசனங்களை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு முறை மட்டும் ஓதி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அரபியில் ஓதுறேன், பின்னாடி தமிழ்லையும் கொடுக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டெய்லியும் நைட்டு ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க. ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசூலிஹி وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இந்த 2 வசனங்களோட சிறப்புகளை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறதால அநேகமாக நம்ம சேனலை பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த 2 வசனங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓதிட்டு வாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தே ஓதிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்து ஓதிட்டு வாங்க. ஒரு 10 நாள் தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டு வந்தாலே இன்ஷா அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரி ஆகிடும்.
இந்த 2 வசனங்களை ஓத ஆரம்பித்த பிறகு நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் தீர்ந்திருக்கு. இது அனுபவபூர்வமான ஒரு அமல். என்னுடைய வாழ்க்கையிலும் கை கொடுத்து சிறந்த ஒரு ஆயத்துக்கள் இவை. நீங்கள் ஓதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஓதாதவங்க இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பல பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த 2 ஆயத்துக்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய வசனங்கள் இவை. இப்போ மிஹராஜ் இரவுலையும் இது இறங்கியிருக்கு. அதாவது அல்லாஹ் இட்ட அந்த 3 கட்டளைகளில் இந்த 2 ஆயத்துக்களும் ஒன்று. அப்போ மிஹராஜ் இரவுனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அந்த 3 கட்டளைகள் தான் ஞாபகம் வரணும். நாம் கரெக்டாக தொழுகிறோமா, பாவ மன்னிப்பு கேட்குறோமா, இந்த சூரா பக்ராவோட அந்த கடைசி அந்த வசனங்களை ஓதுறோமா சொல்லிட்டு ஒரு முறை நீங்களே செக் பண்ணிக்கிங்க. குறிப்பிட்ட அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி பாருங்கள். மற்ற எல்லாமே தானாக நடக்கும். எல்லா நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா இந்த 3மே நமக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள். நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய விஷயங்கள் இவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜ் பயணத்திற்கு சென்று வந்தார்கள் ஒரே ஒரு இரவில். அதற்கு பிறகு வரும் ஆண்டுகளில் இதுதான் மிஹராஜ் தினம் சொல்லிட்டு அந்த நாளை அவங்க செலிப்ரேட் பண்ணதில்லை. ஆனால் அல்லாஹ் வழங்கிய அந்த 3 கட்டளைகளை என்றைக்குமே அவர்கள் விட்டதே இல்லை. தம்முடைய வாழ்நாளின் கடைசி நாளில் கூட இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. நாமும் அதை ஃபாலோ பண்ணுவது கட்டாய கடமை. உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். இன்று முதல் ஆரம்பிங்க. இந்த 3மே உங்கள் வாழ்க்கையில் டெய்லியும் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே உங்கள் கைவசம் வரும். அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான். கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு நானும் துவா செய்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.